நம சிவாய. விஸ்வாமித்திர சைவ சபாவின் கீழ் திருநீலகண்டர் உளவாரப்பணி இரணியல் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் மிடாலம் என்ற ஊரில் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் திரு மிடாலீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று உளவாரப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு மிடாலீஸ்வரர் திருக்கோவில் 1500 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். இங்கு வீற்றிருக்கும் இறைவனின் இயற்பெயர் அருள்மிகு நாகலிங்கேஸ்வரர் மற்றும் அம்மை நாகலிங்கேஸ்வரியோடு வீற்றிருக்கின்றார். நாகத்தின் தலைவனான மிடாலீஸ்வரர் சுயம்புவாக வீற்றிருந்து மக்களுக்கு அருள்வாரிக்கிறார். இக்கோவிலில் சித்தர்கள் வருகை இருப்பதனால் சித்தர்களின் முதன்மை சித்தரான அருள்மிகு அகத்திய மாமுனிவர் வீற்றிருப்பது மிகவும் சிறப்பாகும். இக்கோவில் இரணியல் தலைமையிடமாக கொண்ட பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. இக்கோவிலுக்கு அருகில் சிவசக்தி அம்மன் கோவிலும் அமைந்திருக்கிறது. செவிவழி செய்தியாக இக்கோவிலுக்கும் பத்மநாபபுரம் அரண்மனைக்கும் சுரங்கப்பாதை இருந்ததாகவும் மன்னர் மார்த்தாண்டவர்மா பாதை வழியாக இங்கு வந்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது. ஆகையால் நாகத்தின் தலைவனான அருள்மிகு நாகலிங்கேஸ்வரரை வணங்கி அருள் பெற்று செல்ல வேண்டுகிறோம். இக்கோவில் தினமும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஆலய தரிசனம் செய்தலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேசுவதும் திருவாய மறைவோடும் காஞ்சேடி எம் தீரா எல்லாக்கீதன் துன்னம்பே கோவனமா கொல்லுமதே எங்கேடி ஜுடிதாடே கொள்புடிதோ நல்லாடே தாயிலே தந்தனிலே தாந்தனியே தானேடே தாயிலே தந்தனிலே தாந்தனியே ஆயிரேனும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலைநாதனே போற்றி, அண்ணாமலையானே போற்றி போற்றி. விஸ்வாமித்திர சைவ சபாவின் கிளை திருநீலகண்ட உளவாரப்பணி இரணியல். நம் உளவாரப்பணி என்பது எல்லாரும் வந்து நம்ம கோயிலில் வந்து தூய்மை செய்து நல்லதாக வந்தால் தான் நமக்கு நாளைக்கு இந்த கோயில்களெல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும். இந்த பெரியவர்களும் சிறியவர்களும் நம்ம அடியார்களை இங்கே எல்லாம் உளவாரப்பணி செய்யும்போது நமக்கு கோயில் செதிலடையாமல் பாதுகாக்க முடியும். ஆனால் நம்ம சிறியவர்கள் நாளை தலைமுறை வரணும். அப்போந்தான் நம்ம கோயிலை பாதுகாக்க முடியும். அவர்கள் ஒரு வந்தால் அவங்க ஒரு ஆன்மீக லைன்லேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் அமைப்பும் ஒரு ஆன்மீக ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னா ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் நம்ம இந்த இதில் வரலாம். அதனால் இந்த உளவாரப்பணிக்கு அவங்களும் இந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணணும். அப்போ தான் இந்த கோயிலை செதிலடையாமல் பாதுகாக்கலாம். அதேமாரி திருவாசகம் படிக்கணும். நம்ம திருவாசகம் புக்கு கையில் எல்லோரும் கொடுத்தா புக்கை கையில் வச்சுட்டு நடக்கக்கூடாது. திருவாசகம் படிக்கணும். அப்போ தான் நம்ம மேல்கொண்டு அதில் உள்ள ஒரு இது வரும். திருவாசகம் படிக்கப்பட்ட ஆளுகளும் இந்த கோயிலை பாதுகாத்தாதான் நம்ம நாளைக்கு திருவாசகம் படிக்க ஒரு கோயில் இருந்தாலே நம்ம திருவாசகம் படிக்க முடியும்.
நம்ம திருவாசகம் படிக்க போகிறேன்னு சொன்னால் சரி வராது. நம்மளும் வரணும், வந்து திருவாசகம் படிக்கப்பட்ட ஆளுகளும் வந்து இந்த உழவார பணியில் வந்து செய்தாதான் நாளைக்கு நம்ம வந்து கோயில்களை வந்து பாதுகாக்க முடியும். திருச்சிற்றம்பலம்.